வாங்க தெய்வநாயகம் சார். இந்த அசோசியேஷனோட மூத்த மெம்பர் நீங்க. நீங்க இந்த எலெக்ஷன்ல கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை சார். நீங்க இத்தனை வருஷமா போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கீங்க. இந்த எலெக்ஷனை பத்தி உங்க கருத்து? இந்த எலெக்ஷன் மத்த எலெக்ஷன் மாதிரி இல்ல. ரொம்ப நேர்மையாவும் உண்மையாவும் நடக்கிற எலெக்ஷன். இதுல போட்டியிடுறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் சார். இந்த அசோசியேஷனோட மூத்த மெம்பர் நீங்க. மத்த யங்ஸ்டர்ஸுக்கும் வழிவிடலாமே. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் என் பேரனை நிக்க வைக்கணும்னு முடிவு எடுத்தேன். ஆனா அவன் வெளிநாடு போக வேண்டியது இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், ஒதுங்கிடலான்னு நினைச்சேன். அப்புறம் என் பேரனோட வற்புறுத்தல்னால நான் நிக்கலான்னு முடிவெடுத்தேன். அதோட அசோசியேஷன் நலனுக்காக நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாங்க சார். அப்புறம் என் பேரனோட வற்புறுத்தல்னால நான் நிக்கலான்னு முடிவெடுத்தேன். சாரி தாத்தா, நீங்க சொன்னதுனால செய்ய முடியாம போச்சு. தாத்தா, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. தாத்தா, ஆல் தி பெஸ்ட். ஸ்வீட் அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஆன உங்களை எலெக்ஷன் கமிட்டி சார்பா மனமாற வரவேற்கிறேன். உங்களோட சௌகரியத்துக்காக இன்னைக்கே நாமினேஷன், ஓட்டிங், ரிசல்ட் எல்லாத்தையும் ஒரே நாள்ல வச்சு அசோசியேஷன் தலைவரை தேர்ந்தெடுக்கலான்னு கமிட்டியில முடிவெடுத்திருக்கோம். மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கான நாமினேஷன் நேரம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு ஓட்டிங் வச்சுக்கலாம். ரிசல்ட்டை ஈவினிங்கே வெளிப்படுத்தி பதவியேற்பு விழாவையும் ஒன்னா நடத்திடும். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். உங்க ஆதரவுக்கு நன்றி. இப்ப நீங்க உங்க நாமினேஷனை ஆரம்பிக்கலாம். இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ்னால தான் நம்ம கடைங்களுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. மறுபடியும் எதுக்கு இவரை தலைவரா ஒத்துக்கிறீங்க? ஆமா, இவரு நாமினேஷன் பண்ணக்கூடாது. நீயும் வேண்டான்னு சொல்லு. அதுக்கு தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். வா, எழுந்திரி. உங்க வியாபாரத்துல பண்ற அநியாயத்தை இங்கேயும் தானே பண்ணுவீங்க. அம்மா, நான் இது வரைக்கும் தலைவரா இருந்தப்ப எந்தவித தப்பு நடக்கலையம்மா. அறிவு இல்லாம இது எலெக்ஷன், யாரு வேணாலும் நிக்கலாம். எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற தைரியம் தானே. ஏமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க, அவங்க பேசிட்டு நான் உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? அப்படி நான் என்னமா அநியாயம் பண்ணேன்? சின்ன சின்ன கடைகள்லாம் வளர முடியாத அளவுக்கு எங்க எல்லாரையும் போட்டு நசுக்குறீங்க. அதுக்கு காரணம் உங்க கடையில எல்லாத்தையும் விலை கம்மியா விக்கிறதுனால தான். உங்களுக்கு ஆர்டர்ஸும் அதிகம், கஸ்டமர்ஸும் அதிகம். அதனால உங்களால கம்மியா விற்க முடியுது. நாங்க அப்படி போட்டி போட முடியுமா? இத பாருங்க, ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம அசோசியேஷன் எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்வீட்டை விற்கணும்னு சொல்றாங்களோ அதே விலையத்தான் நான் நிர்ணயம் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும்ல. நீங்க உங்க சுயலாபத்துக்காக அதிக விலையில விற்கிறதுங்கிறது உங்க தப்பு. அதோட பின்விளைவுகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? உண்மையான பொருட்கள்ல செஞ்சுதான் இவ்வளவு கம்மியா விக்கிறீங்கன்னு நாங்க எப்படி சார் நம்புறது? அம்மா, நீங்க எங்களோட 25 பிரான்ச்லயும் எப்ப வேணும்னாலும் போய் செக் பண்ணிக்கலாம். அனுமதிக்கப்பட்ட ஃபுட் கலர், அனுமதிக்கப்பட்ட அளவு, அங்கீகரிக்கப்பட்ட விலைன்னு எல்லாத்தையும் பார்த்து செய்யறோம்மா. நீங்க ஏமா இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? அதான் பார்த்தோமே, ஒரு தடவை காலாவதியான ஃபுட் கலரை வச்சதுனால கடையை சீல் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்களே. ஏமா, அதுல எங்க மேல தப்பு இல்லையே. எங்க கடையை வீழ்த்துறதுக்காக எங்களுக்கு வேண்டாதவங்க செஞ்ச வேலைன்னு நாங்க நிரூபிச்சிட்டோமே. அப்ப தீபாவளிக்கு புஸ்வானம், சங்கு சக்கர மாதிரியான ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கஸ்டமரை மொத்தமா உங்க பக்கம் இழுத்துட்டீங்க. அதனால எங்க வியாபாரம் எவ்வளவு படுத்துருச்சு தெரியுமா? அது வியாபார யுக்திமா. அத போய் இப்படி தப்பா பேசுறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. உங்களை மாதிரி பெரிய கடைங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன கடைங்களை நசுக்குது. இதெல்லாம் நாங்க அனுமதிக்கவே மாட்டோம்.
நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்களை விட வயசுல மூத்தவர் இவரு. அவரு மேல போய் ச்சே! யார் பண்ண வேலை இது? எந்த திருட்டு பையன் பண்ண வேலை? நீங்க எல்லாம் நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணது யாருங்க? அவர் நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஓட்ல காமிங்க. அதை விட்டுட்டு அவரோட தகுதி அந்தஸ்து தெரியாம இப்படி ஒரு இழிவான செயலை செஞ்சிட்டீங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. தெய்வநாயக சார், அசோசியேஷன் சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க சார். தாத்தா இருக்காரே, நான் பாக்குறேன். இத செஞ்சவ மட்டும் கையில கட்சா கைமா பண்றேன். இந்த ராணிய பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஈன காரியத்தை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க வாங்க தாத்தா. பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்வீட் அசோசியேஷன் எலெக்ஷனுக்கு தாத்தாவை நாமினேஷன் பண்றத நியூஸ்ல காட்டுவாங்க. வாங்க பார்க்கலாம். உட்காருங்க. ஸ்வீட் அசோசியேஷன் எலெக்ஷனில் கலவரம். அஞ்சலி ஸ்வீட் சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் தேவநாயகத்தின் மீது செருப்பு வீச்சு. பாட்டி, என்னது? இவருக்கா இந்த நிலைமை? எந்த படுபாவமா இப்படி எல்லாம் பண்ணது? இதெல்லாம் வேண்டான்னு அவர் இருந்தாரு. இந்த வயசுக்கு மேல அவருக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? ஐயோ, தாத்தா வந்திருப்பாரா? ஐயோ தாத்தா, என்னங்க தாத்தா? தாத்தா என்னங்க? யாருங்க இப்படி பண்ணது? தாத்தா சரி வாங்க வாங்க வந்து உட்காருங்க. தர்ஷினி போய் மாத்திரை தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. என்னங்க எங்க எந்த படுவாங்க இப்படி பண்ணா உங்களை? புது திருப்பமாக தெய்வநாயகத்திற்கு நடந்த அவமானத்தின் காரணத்தினால் அதே குடும்பத்திலிருந்து அவருடைய மருமகள் சாவித்ரி நாமினேஷன் செய்ய இருக்கிறார். இது என் மாமாக்கு நடந்த அவமானம் இல்ல, ஒட்டுமொத்த இனிப்பு சாம்ராஜ்யத்துக்கு நடந்த அசிங்கம். இதுக்கு பதில் சொல்ற மாதிரிதான் இந்த தேர்தல்ல நான் நின்னு ஜெயிச்சு அந்த வெற்றியை எங்க மாமா கால்ல சமர்ப்பணம் பண்ண போறேன். இந்த மனுஷன் இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கிதாமா இருந்தாரு. சித்தார்த்தி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் போய் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் என்ன மனுஷங்களோ? நேத்ரா, சூப்பர் வேலை பண்ண. அந்த கிழமை மூஞ்ச பார்க்கணுமே. மா நீ பாருங்க, நாமினேஷன் பண்றதுக்கான டைம் முடிஞ்சிர போதுமா? வாங்க. ஆமாத்த, அப்புறம் இவ்ளோ கஷ்டப்பட்டும் வேஸ்ட் ஆயிடும். எதுக்கு நீங்களாம் அவசரப்படுறீங்க? வெயிட் பண்ணுங்க.
இவ்ளோ பணம் எனக்கு இதுக்கும் பிளான் பண்ண தெரியாதா? என்ன நேத்ரா சொல்லுங்க. சாவித்ரி மேடம், ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கவும் தெரியணும். அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனிங்க. அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம அசோசியேஷன் எலெக்ஷன் நடக்கிற இந்த சமயத்துல தெய்வநாயக சாருக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கு பிராயச்சித்தமாகவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமாகவும் அவங்க குடும்ப பாரம்பரியத்துக்கு மரியாதை கொடுக்கிற விதமாகவும் சீனியர் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தெய்வநாயக சாருக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு இந்த ஸ்வீட் அசோசியேஷன் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த அசிங்கத்தை எங்களால அழிக்க முடியல. ஆனா அதுக்கான பிராயச்சித்தமா நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த முறை எலெக்ஷன்ல அவரோட மருமக சாவித்ரி மேடம் நிக்கிறதுனால அவங்களை எதிர்த்து யாரும் போட்டி போடாம அவங்கள அன்னபோஸ்டா ஜெயிக்க வைக்கிறதுன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா முடிவெடுத்திருக்கோம். சாவித்ரி மேடம், மேடைக்கு வாங்க ப்ளீஸ். எல்லாம் உங்களால தான். தேங்க்யூ வெரி மச். மேடைக்கு போங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க மாமாக்கு அவ்வளவு பெரிய அவமானம் நடந்தப்பவே நானும் கோவமா இங்க இருந்து போயிருப்பேன். ஆனா அந்த அவமானத்தை துடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்வீட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஆகிறதுக்கு நாமினேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு எங்க அஞ்சலி ஸ்வீட்ஸோட சாம்ராஜ்யத்தையும் பெருமையையும் நிலநாட்டணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அன்ன போஸ்டா ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அம்மா நிஜமாவே வேற லெவல் தெரியுமா? அம்மா மட்டும் இந்த அசோசியேஷனுக்கு தலைவர் ஆயிட்டா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம கைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அஞ்சல, என்னால முடியலம்மா. நான் கொஞ்சம் படுத்துக்கிறேம்மா. சரி வாங்க. பார்த்து தாத்தா. தாத்தா, சித்தார்த் திரும்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இதெல்லாம் தெரிய வேணாம். தெரிஞ்சு அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான். வாங்க. என்ன சித்தார்த், என்னடா திரும்ப வந்துட்ட? என்னப்பா அன்னைக்கு மாதிரி திரும்ப வந்துட்டு வெளிநாடு போக வேணாமா? ஏன்பா சித்தார்த், என்ன ஆச்சு? ஏடா என்னைய பார்த்துட்டு இருக்க? அஞ்சல, அவங்கிட்ட பேசுமா. ஏன் யாருமே பேசாம இருக்கீங்க? நம்ம சித்தார்த் வந்துட்டான். அவன் திரும்ப போக மாட்டான். என்னப்பா சித்தார்த், ஏதாவது மறந்துட்டியா? லேப்டாப் சார்ஜர் இல்லனா போனோட சார்ஜர், ஏதாவது ஃபைல் ஏதாவது மறந்துட்டியாப்பா? யோ, என்ன ஆச்சு? பாட்டி இம்மா தூரம் கேக்குறாங்கல்ல, சொல்லையா? அண்ணி, அண்ணன் உங்ககிட்ட தான் ஏதோ பேச வந்திருக்கு. சித்தார்த், வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்க, ஏன்பா? ஓ, அசோசியேஷன் எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? அஞ்சல, அவங்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லுமா.
அவன் கண்டதையும் நினைச்சுக்க போறான். சித்தார்த், அது வந்துப்பா அசோசியேஷன் எலெக்ஷனுக்காக தான் தாத்தா கிளம்பினாரு. அப்பன்னு பார்த்து எப்பவும் சொல்ற மாதிரி லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. உன் தாத்தாவை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. மாத்திரையை போட்டுக்கிட்டு கிளம்புறேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் எலெக்ஷன் வேணா ஒரு மண்ணு வேணா, நீங்க இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டேன். சித்தார்த், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. சரி வாங்க போலாம். பாத்து 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 வாங்க. தாத்தா, என்னாச்சு தாத்தா? என்னாச்சு தாத்தா? என்ன ஆச்சு? என்னப்பா சித்தார்த், நீ என்ன கேக்குறன்னு புரியலையே. தாத்தா, என்ன நடந்தது? ஐயோ, எவனோ ஒரு பரதேசி தாத்தா மேல செருப்ப வீசிட்டாயா. அவ யாரு? ஏமா ராணி சொன்ன? தாத்தா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் அந்த நியூஸ பார்த்தேன். உங்க மேல செருப்படுத்தி வீசின அந்த பண்ணாட யாருன்னு அந்த கூட்டத்துல எனக்கு தெரியல. தெரிஞ்சு இருந்துச்சு அவனை வெட்டி வீசிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். அசோசியேஷன் எலெக்ஷனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான்ப்பா செய்யும். அதனால தான் அதெல்லாம் வேணாம், நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஏன் ஒத்து வராது? நீங்க வாங்க தாத்தா. சித்தார்த், எங்கப்பா? வாங்க தாத்தான்னு சொன்னேன். வாங்க. நாம எல்லாரும் ஒரு மனதா முடிவெடுத்து இனிப்பு இல்லத்திலிருந்து போட்டி போடுற சாவித்ரி மேடத்தை அன்னபோஸ்டா ஜெயிக்க வைக்க முடிவு பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு எதிராக நாம யாரும் போட்டி போட போறதில்லை. அதையும் மீறி யாராவது நாமினேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஏன் தெய்வநாயக சார் குடும்பத்திலிருந்தே வந்தா கூட நாமினேஷனை ஏத்துக்க முடியாது. சார், யாராவது நாமினேஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல சார், யாரும் இல்ல சார். அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். மணி 2 ஆயிடுச்சு. இதுவரைக்கும் யாரும் நாமினேஷன் பண்ணல. இனிமேல் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை ஏத்துக்க முடியாது. அதனால சாவித்ரி மேடம் ஜெயிச்சிட்டதா அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துடலாமா? சாவித்ரி மேடம், ஸ்டேஜுக்கு வாங்க. சாவித்ரி, நீ சாதிச்சிட்ட உண்மையிலேயே. இது எதுவுமே எனக்காக இல்லைங்க. புரியுது சாவித்ரி. மா, வாழ்த்துக்கள்மா. நீங்க நினைச்ச மாதிரியே தலைவர் ஆயிட்டீங்க. சூப்பர்மா. அத்தை, மாமா சொன்ன மாதிரியே நீங்க சாதிச்சிட்டீங்க. இனி இனிப்பு சாம்ராஜ்யமே உங்களோடதுதான். வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்ஸ் தமன்னா. அக்கா, வாழ்த்துக்கள். இனி அஞ்சலி ஸ்வீட்ஸ் நிர்வாகம் உங்க கையில தான். தேங்க்யூ.